வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, மகளிர் உரிமை தொகை வந்து 1000லேருந்து ரூ. 2500 இன்னைக்கு விஜய் சார் பிறந்த நாள்னால இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்புறம் நெறைய பேருக்கு அமௌண்ட் வராதவங்க அக்கவுண்ட்டுக்குலாம் இன்னைக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாரி நெறையா ஸ்க்ரீன்ஷாட்ஸு ஆ Twitterல, Facebookல, Instagramல எங்க பார்த்தாலும் பரவிட்டு இருக்கு. இந்த மாரி அமௌண்ட் வந்துருக்குன்னு. அப்புறம் ஒரு பக்கம் வந்து முன்னாடி என்ன ரூமர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பக்கம் என்ன ரூமர்ஸ் சொல்றாங்கன்னா, இந்த மாரி நெறைய பேருக்கு வந்து பணம் போடாம வந்ததுக்கு காரணம் வந்து, இந்த பணத்த வச்சு தான் இந்த ரூ. 2500 ஏத்தி, ஒரு சில பேருக்கு மட்டும் இத போட போறாங்க. அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் பரவுது. இது எல்லாம் உண்மையா? பொய்யா? இதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்லுது? விஜய் சார் என்ன சொல்றாங்க? அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, என் அக்கவுண்ட்டுக்கு ஏன் எந்த காசும் வரவே இல்லையே? என் பக்கத்து வீட்ல வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நான் செக் பண்ணப்போ எனக்கு எதுவுமே வரவே இல்லையே இந்த மாசம். என்னைய வந்து எடுத்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இந்த அமௌண்ட் அந்த மகளிர் உரிமை தொகை வராதவங்கலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல. போன 5 இயர்ஸா இது வந்து பல பேருக்கு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நெறைய பேருக்கு வராம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்னான்னு போய் செக் பண்ணி இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட்ல வந்து நேமும், அட்ரஸு இந்த மாரி விஷயம்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிறது. அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது திருப்பி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கிறது. சில சமயம் வந்து அவங்களோட பேமெண்ட்டே கூட பிரச்சனையா இருந்திருக்கலாம். உங்க பேங்க்ல சைட்ல ஏதாவது அந்த பேமெண்ட் எடுத்துக்காம இருக்கிறதுனால டிபிடி மூலியமா தான் கவர்மெண்ட் வந்து எல்லா அமௌண்ட்டையும் குடுத்து டைரக்ட் வெரிஃபைட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த இது மூலியமா தான் அந்த ப்ராசஸ் மூலியமா தான் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் எப்பவுமே எல்லாருக்குமே போடும் அமௌண்ட்டு. அந்த பிரச்சனையில ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருந்தா வராம இருக்கும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் மந்த் காத்திருங்க. நெக்ஸ்ட் மந்த்தும் உங்களுக்கு எதுவும் வராம இருந்துச்சுன்னா, நீங்க நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்பயே போய் கூட நீங்க என்ன ஏதுன்ட்டு ஆ நெட் சென்டர்லயோ, இல்ல கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன பிரச்சனைன்ட்டு தெரிஞ்சு நீங்க சரி பண்ணலாம். இல்ல எல்லாம் சரியா இருந்தும் உங்களுக்கு பணம் வரலன்னா, பேங்க்ல போய் பாருங்க. அந்த ப்ராசஸ்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, ஃபெயிலியர் ஆயிடுச்சான்ட்டு. ஸோ அதுவரைக்கும் நீங்க காத்துருங்க. அதிகபட்சம் வந்து நீங்க வந்து பேங்க்குக்கு போயிட்டும் இந்த மாரி அஃபிஷியல்ஸ் கிட்ட போய் இந்த மாரி பிரச்சனை ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா சொல்லிருவாங்க. அது சரி பண்ணிட்டா உங்களுக்கு வந்துரும். சரி இப்போ நம்ம வந்து இன்னைக்கு விஜய் சார் பிறந்த நாள்னால ரூ. 1000லேருந்து ரூ. 2500 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யான்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மோஸ்ட்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட்ல யாருக்கும் ரூ. 2500 வரவே இல்ல. ஏன்னா மகளிர் உரிமை தொகை எப்பயோ எல்லார் அக்கவுண்ட்லயும் போடப்பட்டுட்டு, அது வெறும் ரூ. 1000 மட்டும் தான் போடப்பட்டிருக்கு. ரூ. 2500 யாருக்கும் வரவே இல்ல. ஸோ அது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு இது. டிவிகே கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்க வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்னும் நாங்க எதுவும் போடலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ரீசென்ட்டா வந்த நியூஸ் வரைக்கும். இன்னைக்கு விஜய் சார் பொறந்ததுனால அந்த மாரி போட போறாங்க. இன்னும் இன்னும் நெறையலாம் பரவிட்டு இருக்கு. நம்ம அத பத்திலாம் இன்னொரு வீடியோல பேசுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பொய் தான். ஆ இவங்க எதனால இத பரப்புறாங்கன்னு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் பொய் தான். அதே மாரி ஒரு பக்கம் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு சில பேருக்குலாம் WhatsAppலயும், SMSலயும் நீங்க ரூ. 2500 உங்களுக்கு ஏன் இந்த மாசம் வரலன்னா, இத நீங்க ஃபில் பண்ணல. இந்த லிங்க்ல போய் உங்க விஷயத்தெல்லாம் ஃபில் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா ஒரு மெசேஜஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸ்கேம் இதெல்லாம். அதில போயிட்டு நீங்க உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஓடிபிலாம் குடுத்தீங்கன்னா, உங்க மொத்த பணத்தையும் வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இது ஏற்கனவே இருக்கிற ஏழை மக்கள்கிட்டேருந்தும் திருடுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து கேவலமா அலைஞ்சிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு அஃபிஷியலா எல்லாம் வரும். நீங்க ஒண்ணும் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. நேரடியா போய் டிவிகே விஜய் சாரோட அஃபிஷியல் பேஜ், விஜய் சிஎம் சாரோட அஃபிஷியல் பேஜ், தமிழ்நாடோட கவர்மெண்ட் அஃபிஷியல் பேஜ், Twitter, Facebook இது எல்லாத்துலயும் போய் பாருங்க. நியூஸ் சேனல் பாருங்க. அதுவே உங்களுக்கு போதும். நீங்க மத்தவங்க சொல்றாங்க, YouTubeல வந்து யார் யாரோ சொல்றாங்கன்ட்டு நம்பாதீங்க. இதுதான் என்னோட கருத்து. ஸோ இப்போதைக்கு ரூ. 2500 இன்க்ரீஸ் ஆகப்படல. நெக்ஸ்ட் மந்த் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஆனுச்சுன்னா நம்ம சொல்றோம். அதே மாரி பணம் வராதவங்களுக்கு இந்த மாரி தான் பிரச்சனையா இருந்திருக்கும். நீங்க அத போய் என்னன்னு பேங்க்லயோ, இல்ல உங்களோட ஆஃபிஷியல்ஸ் கிட்டயோ, நெட் சென்டர்லயோ போய் கேட்டு அத சரி பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னைக்கு விஜய் சார் பிறந்த நாளுக்கு வந்து எதுவும் அவரும் இன்க்ரீஸ் பண்ணல. எந்த பணமும் போடுறேன்னு சொல்லவே இல்ல. அப்படி ஏதாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ள நடந்துச்சுன்னா, நம்ம அத பத்தி இன்னைக்குள்ள வீடியோ போடுவோம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.